இப்போ உங்க ஊர்ல வந்து எம்எல்ஏ இருக்காரு. உதயசூரியன் அவர்கள் தான் எம்எல்ஏ. அவர் எத்தன டைம் இங்க வந்திருக்காரு? எத்தன டைம் பார்த்துருக்கீங்க? நான்லாம் பார்க்கல. ஓட்டு கேட்க வரக்குள்ள தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வரவே இல்லையா தொகுதிக்கு? பார்த்ததே இல்ல. அவரை நான் பெரும்பாலும் பார்க்கவே முடியல. எங்கள் தொகுதி பக்கம் ஏதாவது விசேஷம்னா எப்பயாவது ஒரு டைம் வருவார். பெரும்பாலும் நான் பார்க்க முடியல. அவங்க எங்கள் தெருவுக்கு வந்ததே இல்லை. வந்ததே இல்ல. வந்ததே நீங்க பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்லை. உங்க யார் எம்எல்ஏன்னு தெரியுமா? தெரியாது. தெரியாது. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்கள் ரெட்டலைக்கு தான் போடுவோம். ரெட்டலைக்கு தான் போடுவோம். ரெட்டலைக்கு தான் ஏன் போடுவோம். ரெட்டலைக்கு போடுறீங்க? நாங்கள் எப்பயுமே அந்த கட்சி தான். தொகுதியோட எம்எல்ஏவை ஓட்டு கேட்க வரும்போது தான் பார்த்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா புது ஒருத்தர் வரணும், மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் இளைஞர் ராகேஷ் அவர்கள் நல்லா ஒரு சுறுசுறுப்பாக ஓடுறாரு, ஓட்டு கேட்குற மக்கள்கிட்ட இது பண்ணுறாரு. அவர் எங்களை பார்க்கலாம் வர மாட்டார். நாங்கள் தான் அவரை போய் கள்ளக்குறிச்சியில் ஏதாவது ஒன்றுனா பார்க்கணும். எம்எல்ஏங்கிறது தெரியாது, சொல்லுவாங்களோ வச்சு அந்த ஓட்டுக்காரையும் கையை காட்டிட்டு போவார், உதவி சொல்லி ஓட்டு போடுங்கன்னு. அப்புறம் எங்களுக்கு தெரியாது. எலெக்ஷன் டைமில் 5 வருஷத்துக்கு முன்ன பார்த்தோம். ஓட்டு கேட்க வந்தாங்க. ஆமாம், அப்போ தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைங்க. சங்கராபுரத்தில் ஆஃபீஸ் இருக்குது, ஆனால் அது திறந்ததில்லை. அப்படியே திறந்துருந்தாலும் வேறு யாரோ கட்சிக்காரங்க இருப்பாங்களே தவிர அவர் இருக்க மாட்டார். ஓட்டு கேட்க வரும்போது பார்த்தது தான், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் அப்புறம் வரலையா? தொகுதிக்கு இது வரைக்குமே வந்ததே இல்லை. அவர் வீட்டில் போய் தான் பார்க்கணும். அவர் வீட்டில் பார்த்து தான் இது பண்ண முடியும். அவர் வீட்டில் தான் போய் எல்லாமே பார்த்துக்கணும். இங்கே அவருக்கு வேறு எங்கேயும் எல்லாம் பார்க்க முடியாது. அவ்வளோ ஓட்டு கேட்க வரும்போது வந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஏதோ ஃபங்க்ஷன்னா வராங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனால் இன்ன வரைக்கும் கண்ணால் நாங்கள் பார்த்தது கிடையாது. கேட்க மாட்டாரா? நம்ம தொகுதியில் என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்டு கவுன்சிலரே கேட்க மாட்டாங்க. இதில் நீங்கள் எம்எல்ஏ வந்து கேட்பாங்களான்னு கேட்டால் வந்து அது ஒரு இதுதான். இப்போ எம்எல்ஏவே பார்க்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, உங்கள் தொகுதிக்காரன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ வராத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஓட்டு கேட்க திரும்ப வருவார், அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டோம். அவர் இந்த தொகுதிக்கு எதுவுமே செஞ்சதில்லை. எந்த ஒரு கிராமத்துலையும் எந்த ஒரு நலத்திட்டமும் வரல. அவர் எலெக்ஷன் அப்போ வந்து ஓட்டு கேட்க மட்டும்தான் வராரு தவிர அதுக்கப்புறம் எந்த ஒரு பொதுமக்களையும் பார்க்க அவர் வர்றதில்லை. அவங்க கட்சிக்காரங்களை மட்டும்தான் பார்க்க வராரு. யார் பொதுமக்களை அவர் இதுவரை செஞ்சுட்டா வந்து இந்த 5 வருஷத்தில் எங்களுக்கு யாருமே அவரை நாங்கள் பார்த்தது கிடையாது. யாருமே பார்த்தது கிடையாது. நாங்கள் திமுக 5 வருஷமாக அங்கே இருக்குது. இந்த 5 வருஷத்தில் விலைவாசி, அதே போல் பெண்களுக்கு பாதுகாப்பு, இந்த கொலைலாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல விலை தான் அதிகம். எது எடுத்துட்டாலும் விலை அதிகம். மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. 1000 ரூபா கொடுத்து என்ன பண்ணுறது? 1000 ரூபாயில் எல்லாம் வாங்கிட முடியுமா? உடம்பு சரியில்லை என்ன பண்ணுறது? 1000 ரூபா கொடுத்து எங்கள் வீட்டில் உக்காந்துக்கிட்டு என்ன வாங்க முடியும்? எண்ணெய் வாங்குமா, பருப்பு வாங்கினா, அரிசி விலை எல்லாம் விலை ஏறி போச்சு. ஆமாம், வாங்க முடியல. 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கினீங்க எண்ணெய்? இப்போ எவ்வளோ விற்குது? இப்போ வந்து 140 ரூபா, முன்ன வந்து 100 ரூபா. இப்போ அதிகம் தான் விலை. 40 ரூபா சேரிக்கிச்சு. 40 ரூபா ஏறிச்சு. ஆமாம். சரி, உங்கள் ஊருக்கு வந்து என் பேர் குருநாதுங்க. எனக்கு விவரம் இருந்துச்சு. நான் 91 அண்ணாத்துக்கு ஓட்டு போட்டுருக்குறாங்க. 2 ட்ரிப்பாக வந்து ஒரு ட்ரிப்பு வந்து மோகன் எம்எல்ஏ இருந்தாருங்க, மந்திரியாக இருந்தார். சின்ன சேலம் தொகுதி வந்து தாலுகா கொண்டு வந்தார், டிஎம்கு கொண்டு வந்தார், ஐடி கொண்டு வந்தார், தாலுகா கட்டணம் புதுசாக கட்டி கொடுத்தாரு. அவர் செஞ்சாருங்க. அது எந்த ஆமாம், மோகன் எம்ஏ இருந்து அமைச்சராக இருக்கும்போது எல்லாம் செஞ்சாருங்க. சின்ன சேலத்துக்கு 10 வருஷமாக உதயசூரியன் வந்து இது எங்கள் தொகுதியில் எதுவுமே செய்யலை. இது செய்ய போகிறதும் கிடையாது, செய்ய மாட்டார். மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கராபுரம் தொகுதின்றது வந்து பார்த்திங்கன்னா கல்வராயன்மலை, சின்ன சேலம், சங்கராபுரம் இந்த 3 ஏரியாவை சுற்றி தான் பார்த்திங்கன்னா இந்த சங்கராபுரம் தொகுதின்றது வருது. பொதுவாக மக்கள் பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 10 வருஷமாக திமுக தான் ஆட்சி செய்யுது. எந்த ஒரு நலத்திட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்குன்னு எதுவும் செய்யலை. அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி பண்ணி தர கிடையாது இந்த திமுக ஆட்சியில். மக்கள் மனநிலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராகேஷ்ன்ற ஒரு இளம் வேட்பாளர் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியார் வந்து அறிவிச்சிருக்காரு. மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சங்கராபுரம் தொகுதியில் நல்ல திட்டங்களும் மக்களும் நலம் பெறணும் அப்படின்னா ராகேஷ் அவர்களுக்கு தான் வாக்களிக்கணும். எந்த திட்டங்களுமே அவர் நிறைவேற்ற கிடையாது. அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா தொகுதியில் வந்து அவர் சரி பண்ணி தர கிடையாது. அந்த மாதிரி தண்ணீர் பிரச்சனை இருக்குது ஒரு சில வில்லேஜஸில், அதுவும் சரி பண்ண கிடையாது. தண்ணி பிரச்சனைனா அந்த தண்ணி குடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் நிறையா வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நியூஸில் கூட போட்டிருந்தாங்க, அது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படை வசதியுமே செஞ்சு தராதனால திமுகவுக்கு வந்து வாக்களிக்க மாட்டோம் நாங்கள். திமுக ஆட்சி எப்படி இருக்குது? திமுக ஆட்சி எதுவுமே எப்படி சொல்கிறது, சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைப்பா. இது ஆட்சி மாதிரியே தெரிலங்க.
ஒன்றுமே செய்யாதவர்னா அது அவர் வந்து அந்தந்த எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த நேரத்தில் என்ன பேசணுமோ அவர் பேசி மக்களை ஏமாத்துறதுல வல்லவர் அவர். அதுக்கேற்ற மாதிரி அவர் நல்லா நடந்துக்குவார். அந்த எலெக்ஷன் என்னவோ இப்படி என்ன ஏதுன்ட்டு பேசி நல்லா ஏமாற்றுவார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பேசுகிறது இவங்க கூட பிஜேபி இருக்குது, அவங்க கூட இது இருக்குது, இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஏமாத்துறது தான் அவருடைய வேலையே. அதுவும் இல்லாமல் காசு நல்லா கொடுப்பாரு. இப்போ மற்றவங்களாம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, இவர் வந்து ஒரு ஓட்டுக்கு 500 1000ன்னு நல்லாவே கொடுப்பாரு. அதை வச்சு தான் அவர் ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிக்கிறதுனா அதுதான். மற்றபடியெல்லாம் ஒன்றும் மக்களுக்கு ஒன்றும் இது இல்லை. அது இல்லாமல் அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து இது பண்ணிக்கிறாரு. சங்கராபுரத்தில் வந்து ஏதாவது காலேஜ் இருக்கா? ஒன்றும் கிடையாது. பாலிடெக்னிக்னு ஒன்று இருக்குது. அதுவும் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் 2012-13 வந்தது. இவர் வந்து எதுவும் செய்யலை. மெயினாக இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கல்வராயன் ஹில்ஸில் இருக்கிற மக்கள் வந்து அங்கே ஒரு 40,000 ஓட்டு இருக்குது. அந்த 40,000 ஓட்டு மக்களையும் வந்து இவர் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுறாங்க. அவங்களோட ஒத்துழைப்பில் தான் இவர் ஜெயிச்சிருக்காருங்க. அந்த மக்களுக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சு இவர் ஏமாற்றிட்டுருக்காருன்னு. அவங்களுக்கும் இந்த தெரிஞ்சிருச்சு இவ்வளோ நாளாக ஏமாற்றிட்டுருக்காங்கன்னு. இந்த வாட்டி அது நடக்காது. இந்த வாட்டி கண்டிப்பாக ராகேஷ் வெற்றி பெறுவார். திமுக ஆட்சி வந்து இப்போ பணம் போடுறேன்றாங்க. பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்து மக்கள் என்ன செய்கிறாங்க, பஸ்ஸில் போயிருக்கேன் நான். ஃப்ரீயாக கொடுத்து என்ன செய்கிறாங்க, முன்னாடி பஸ்ஸில் போனோம்னா நம்ம இந்த இடம் இந்த ஸ்டாப்பிங் வந்தால் இந்த ஸ்டாப்பிங் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த ஸ்டாப்பிங்கை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. என்னென்னா ஃப்ரீயாக போகிறதால அந்த ஸ்டாப்பிங்கை சொல்ல மாட்டேங்க. நாம்பளாம் பார்த்து தான் இறங்குதா இருக்குது. நான் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டுருக்கிறேன். ஒரு அம்மா வயசான அம்மா மாறி ஏறிட்டாங்க. என்ன செஞ்சுருக்காங்க, போகிறதுக்கு மாறி ஏறிட்டாங்க. என்ன ஊருன்னு கேட்டிருந்தா அவங்க எதை கேட்குறதுக்கு கூச்சப்படுறாங்களாட்ருக்கு. இவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் தூரம் உள்ளே போய் வேறு ஒரு ஸ்டாப்பிங்கில் போய் என்ன வேணும், அதனால் நீ கேட்டு ஏற வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பாதி வழியில் இறக்கி விட்டாங்க. இது என்ன காரணம், ஃப்ரீயாக கொடுத்ததால தான். காசு கொடுத்து போனோம்னா என்ன செய்வாங்க, என்ன ஊர் என்னன்னு கேட்பாங்க. என்ன சொல்ல, 10 ரூபா கொடுக்குறாங்களா, 5 ரூபா வாங்குங்க. சரி, இப்போ திமுக இந்த 5 வருஷத்தில் வந்து விலைவாசிலாம் எப்படி இருக்குது? விலைவாசிலன்னா ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியலையே, ஏகப்பட்டது இருக்குது. எந்த பொருளும் வாங்க முடியாது. 1000 ரூபாய் கொடுத்து 3000 ரூபாய்க்கு மேலேயெல்லாம் போகுது. ஒரு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு சின்ன லஞ்சு பேக்கில் கூட வாங்க முடியல ஜாமான். 1000 ரூபா மாதம் மாதம் கொடுக்குறாங்க. அது எடப்பாடி சொல்லி தானே இவங்க ஏற்பாடு பண்ணணுன்ட்டு. அவங்களாம் கொடுக்கல? அவங்கெல்லாம் கொடுக்கல. எங்கள் வசதி எல்லாம் எங்கள் தெருவில் டிச்சு தண்ணியே எங்கள் தெருவிலே நிற்கிது. மழை பெஞ்சா ஒரு வசதியும் செய்யலை. குடிக்கிற தண்ணியிலே டிச்சு தண்ணி கலந்து வருது. ஸோ இப்போ வந்து சங்கராபுரம் தொகுதி இருக்குது. இந்த திமுக வந்து 5 வருஷமாக வந்து எம்எல்ஏ இருக்காருங்க. சரி, திமுக எம்எல்ஏ 5 வருஷத்தில் இங்கே என்னென்ன மாதிரியான திட்டங்கள் உங்கள் ஒரு சின்ன சேலத்துக்கு கொண்டு வந்திருக்காரு? சாராயத்தை ஒழிச்சு கஞ்சாவை கொண்டு வந்திருக்கிறது தான் நல்ல விஷயம். வேறு ஒன்றும் கிடையாது. சாராயம் ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு பதிலாக எல்லாருக்கும் முன்னேச்சும் சாராயம் பாக்கெட்டாக கிடச்சிது, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுது. இப்போ அதை விட சின்ன பசங்க முதற்கொண்டு 10வது படிக்கிற பசங்கள்லேருந்து கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஈஸியாக கிடைக்குது. இதுதான் அவருடைய சாதனைன்னு சொல்லலாம். எதுவுமே கொண்டாடல. அவங்க ஊருக்கு கச்சரா படையத்துக்கு வேணுங்கிறது செஞ்சுக்கிட்டாரு. நம்மளுக்கு எதுவுமே கொண்டாடல. எதுவுமே கொண்டாடல. என்ன வேணும் உங்களுக்கு? நம்மளுக்கு தேவைப்படுறது பெரியவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன கொண்டாடுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம பொம்பளைங்களுக்கு என்ன தெரியும்? காலேஜ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இன்னும் ஒன்றும் இல்லை. எங்கே போனாலும் கள்ளக்குறிச்சி போகணும், இல்லைன்னா எங்கேயாவது வெளியில் போகணும். பெரம்பலூர், ஆத்தூர், சேலம் பக்கம் தான் போகணும். இங்கே நம்ம ஊரில் ஒரு காலேஜ் கூட இல்லை. இந்த திமுக ஆட்சியில் சங்கராபுரம் தாலுக்காவே 2ஆக உடைச்சிட்டு போய் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம்லாம் வந்து குறைஞ்சிருச்சு. அங்கே இருக்க சிறு குறு வியாபாரிகளோட வாழ்வாதாரம்லாம் குறைஞ்சிருச்சு. அதுதான் இந்த திமுக ஆட்சியோட சாதனை. அது மெயினாக பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து சங்கராபுரம் பகுதிக்கு வந்து ரொம்ப நாளாக நீண்ட நாளாக வந்து நாங்கள் அரசு கலைக்கல்லூரி பெண்கள் கலைக்கல்லூரி கேட்டுட்ருக்கோம். கடந்த 2011-16 வந்து மோகன் அண்ணா மினிஸ்டராக இருந்தப்போ எங்களுக்கு பாலிடெக்னிக் காலேஜ் கிடச்சிது. உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேட்டுட்ருக்கோம். 10 வருஷமாக எங்களுக்கு அந்த கனவு கிடைக்கல. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்ததுன்னா உறுதியாக செஞ்சு தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக செஞ்சு தருவார். நாங்கள் ரெட்டலையில் நாங்கள் சேர்ந்துருக்குறோம். அந்த கட்சியில் தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். எங்களுக்கு அதான் மெயின். நாங்கள் போடுவோம். அதால் எங்களுக்கு வரல, பணம் வரல. நாங்கள் கேட்டதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னாங்க. இன்னும் வரைக்கும் வரலங்க சார். ஏன் இப்போ 2-3 வருஷமாக எங்களுக்கு ஏறவே இல்லை. எல்லாத்துக்கும் ஏறுது, எங்களுக்கு ஏறலை. வரும்னு சொல்கிறாங்க. இன்னும் வாங்கலை. எனக்கு இன்னும் வரவே இல்லை. இந்த ஊர் நகராட்சி ஆகணும்னு 10 வருஷமாக அனைத்து வணிகர் சங்கம், ரோட்டரி கிளப்பு, லைன்ஸ் கிளப்பு, பொதுமக்கள் அனைவரும் அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் எம்எல்ஏட்ட. 10 வருஷமாக எம்எல்ஏ அதை சின்ன சேலத்தை நகராட்சியாக தரம் உயர்த்தவே இல்லை. எல்லா தகுதியும் இருந்தும் பேரூராட்சியில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, மக்கள் தொகை எல்லா தகுதியும் இருந்தும் 10 வருஷமாக சின்ன சேலம் நகராட்சி ஆகாமல் இருக்குது.
அதுக்கு உண்டான எந்த ஒரு முயற்சியுமே எம்எல்ஏ எடுக்கலை. சின்ன சேலம் நகராட்சி ஆகணும்னா அதிமுக ஆட்சி மீண்டும் வரணும். தம்பி ராகேஷ் சின்ன சேலம் உள்ளூர் வேட்பாளர், இவர் வந்தால் தான் சின்ன சேலத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு முடியும். 10 வருஷமாக சின்ன சேலத்தில் எம்எல்ஏ ஃபண்டில் எந்த வேலையுமே நடக்கலை. சின்ன சேலம் அப்படியே தான் இருக்குது. எந்த விதமாக 10 வருஷத்தில் சின்ன சேலம் எந்த வளர்ச்சியுமே அடையலை. இதுக்கு மாற்றம் வேணும். பொதுமக்கள் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. சின்ன சேலம் எல்லா தகுதியும் இருந்தும் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படலை. வருமானம், மக்கள் தொகை எல்லாம் இருந்தும் 10 வருஷமாக கோரிக்கை வச்சாங்க. அனைத்து சங்கங்களும், அனைத்து கிளப்பு எல்லாமே சேர்த்து கோரிக்கை வச்சும் அதை இப்போ இருக்கிற எம்எல்ஏ செவி சாய்க்கவே இல்லை. அதனால தான் மாற்றம் வேணும்னு புதிய நபர் வரணும், மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. சின்ன சேலத்தை 10 வருஷமாக பின்தங்கியிருக்க சின்ன சேலத்தை முன்னோக்கி கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக ஒரு புதிய இளைஞர் ராகேஷ் மாதிரி ஆளுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நிறைய போதைப் பொருள் கிடைக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் திமுக ஆட்சியில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதே மாதிரி கஞ்சா அடிச்சுட்டு தேவையில்லாமல் அசிங்கமாக பேசுறது, பொம்பளைங்க யாரும் போக முடியல, அதே மாதிரிலாம் நடக்குது. மது எப்பயுமே கிடைக்குதா? கிடைக்குதுங்க, எப்பயுமே கிடைக்குது. காந்தி ஜெயந்தி அன்னைக்கெல்லாம் லீவு தான், ஆனால் லோக்கலில் வாங்கி வச்சு விற்கிறாங்க. தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாம், மேலே 50 ரூபா கொடுத்தா கிடைக்கும். மேலே பாருன்னு சொல்லிட்டு வெளியே பக்கத்தில் வச்சுருப்பாங்க, அவங்க ஆளுங்களே இருப்பாங்க. அதை அங்கங்கே வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க மேலே ஒரு குவார்ட்டர் 150னா 200, 210. அது எந்த நேரமும் கிடைக்கும், எந்த நேரம் வேணாலும் போய் வாங்கிக்கலாம். அது ஈஸியாக கிடைக்கும், ஈஸியாக கிடைக்குது. அது ஒன்றும் பெரிய அப்படியே சட்டவிரோதமாக விற்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லாவே பப்ளிக்காக தான் விற்கிறாங்க. அது இது ரொம்ப ரொம்ப தப்பு தான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிற பசங்க, சின்ன சின்ன பொண்ணுங்களெல்லாம் எவ்வளவோ இது பண்ணி கொன்று போடுறது, பாட்டாக பிரிச்சுலாம் போட்டிருக்காங்க. ஏன்னா நாங்களும் ஒரு குழந்தைய வச்சுருக்கோம், அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அது இப்போ எப்போ நீங்கள் அந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் தமிழ்நாட்டில் பார்க்குறீங்க, இல்லை உங்கள் ஊரில்? இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாக தான் ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் கேள்விப்படல. ஆட்கள் இருக்காங்களா? இங்கே இருக்காங்க, ஆனால் சரியாக நாங்கள் இன்னும் பார்க்கல, ஆனால் இருக்காங்க. இருக்காங்க. இப்போ டாஸ்மாகில் எப்பவுமே லைக் சரக்கு மதுபானம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனி டைம் கிடைக்குது. எனி டைம் கிடைக்குது. கவர்மெண்ட் லீவாக இருந்தாலும் கிடைக்குது, லீவ் இல்லைனாலும் கிடைக்குது. இப்போ இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப ஸ்லோ. ஆமாம், எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. இப்போ சின்ன சேலத்தில் திமுக ஆட்சி எதுவுமே பண்ணலையா? எதுவுமே பண்ணலை, எங்கள் ஏரியாவில் எதுவுமே பண்ணலை. எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. ஒரு சாக்கடை கூட க்ளீன் பண்ணது கிடையாது. அப்படியே ரொம்ப கேவலமாக இருக்குது ஏரியாவை பார்த்தீங்கன்னா. உள்ளே கால் வைக்கிறதுக்கே முடியல, கொசு தொலை தாங்க முடியல. நாங்கள் எவ்வளவோ க்ளீன் பண்ண சொன்னாலும் அதை எதுவுமே பண்ணதே கிடையாது. சரி, இந்த முறை சக்கராபுரம் தொகுதியில் யாருக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீங்க? எதுக்காக அவங்களுக்கு வாக்களிக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள். உறுதியாக ராகேஷ் அண்ணனுக்கு தான், ரெட்டலைக்கு தான். அவர் தான் ஜெயிக்க போகிறாரு, அவருக்கு தான் எங்கள் வாக்கு. தொகுதியில் என்ன பேசிக்கிறாங்க? தொகுதி முழுக்கவே ராகேஷ் அண்ணனுக்கு தான் பரவலான செல்வாக்கு இருக்குது. மக்கள் பார்வையில் பார்த்திங்கன்னா ஒரு இளைஞர் 39 வயசு தான் ஆகுது, எந்த நெகட்டிவ் ரிமார்க்ஸும் கிடையாது. அவர் இவ்வளோ நாளாக 20 வருஷமாக அரசியல் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்குது, மக்களை எளிதில் அணுகக்கூடிய நபராக இருக்கிறாரு. அதனால் அவருக்கு தான் உறுதியாக 90% வெற்றி வாய்ப்பு இருக்குது. அவர் நல்ல மனுஷன், செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால அவங்கள செய்யலான்னு இருக்கோம். அவங்க உள்ளூர்காரங்க இருந்தாலும் இப்போ புதுசாக இப்போ தான் ஒரு கட்சிக்கு வந்தார், நம்பராக வந்தார். முடிஞ்ச வரைக்கும் அவர் அவளாரும் முடிஞ்சு செய்கிறாரு. அதேமாதிரி இதுவும் செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் கொடுக்குறோம். என் பேர் உதயகுமாருங்க. நான் சின்ன சேலத்தில் செருப்பு தைக்கும் தொழிலாளி. ரெண்டாவது, எங்கள் ஜாதிக்கோ இல்லை எங்களுக்கோ இதுவரையும் உதயசூரியன் 30 வருஷமாக இருக்கார், இதுவரை எந்த ஒரு இதுவும் செய்யலை. ஆனால் இப்போது எங்கள் ஊருக்கு நல்லது ஒரு இளைஞர் இருக்கார், அவர் பேர் ராஜேஷ். அவருக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். இது உறுதி உறுதி உறுதி. நாங்கள் இப்போதைக்கு ரெட்டலைக்கு தான் போடுவோம். நாங்கள் எப்பயுமே ரெட்டலைக்கு தான் போடுவோம். இப்போ ரெட்டலைக்கு தான் போடுவோம். எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், அதனால் நாங்கள் ரெட்டலைக்கு போடுவோம், எடப்பாடியாருக்கு தான் போடுவோம். எங்களுக்கு வேண்டியது எங்களுடைய தொகுதி வேட்பாளர் ராகேஷ் அவர்கள் எம்எல்ஏ ஆகி வெற்றி பெறுவார். அவர் எங்களுக்கு செய்வார். நாங்கள் வாக்களிக்கிறது எப்பயும் ரெட்டலைக்கு போடுவோம். ஆனால் அவங்க என்ன செய்யணும், இன்னமும் ஒரு இன்க்ரிமெண்ட் எல்லா மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும். அப்போ இன்னும் எல்லாருமே தொடர்ந்து போடுவாங்க. எல்லாரும் அவரும் செய்கிறாருன்னா எல்லா வசதியும் என்ன மக்களுக்கு குறை இல்லாத மகளிருக்கு எல்லாத்துக்கும் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக எல்லா ரெட்டலைக்கு போடுவோம். சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு ராகேஷ் அவரை அறிவிச்சிருக்காங்க. அவருக்கு தான் இந்த டைம் ஓட்டு, அவருக்கு தான் இந்த டைம்.
இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அது உண்மையா? கண்டிப்பாக உண்மைதான். எப்படி நீங்க சொல்றீங்க? உங்க ஊர்ல ஏதாவது நடந்திருக்கா அப்படி? இப்போ கூட பைக் எடுக்கிறதுக்கு வந்து எங்கள் தெருவுலையே போன வாரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இருக்கும்லக்கா, 2 நாளைக்கு முன்னாடி தான் ஓடுறாங்க. யாருன்னே தெரில, திடீர்னு மர்ம நபர்கள் மாதிரி நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க. அதெல்லாம் வந்து போய் சொன்னாலும் கேஸ் எடுக்க மாட்டேன்றாங்க. அது நீங்கள் தான் பார்த்துக்கணும், நாங்கள் என்ன 24 மணி நேரம் உங்களை வந்து கண்காணிச்சுட்டா இருக்க முடியும்னு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்றாங்க. எங்கே சொன்னாலுமே நீங்கள் தாங்க பார்த்துக்கணும் உங்கள் ஏரியாவில் அப்படி தான் சொல்லுவாங்க. இங்கேயே யூடிசிங்க அந்த ஒரு பையன் வந்து அடிச்சுட்டு போகிறான். துரத்திட்டு போகும்போது கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டு அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. போலீஸ்காரங்க வந்து பார்த்துட்டு நீங்கள் தாங்க பத்திரமா போகணும், நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படி. இங்கே சின்ன சேலத்துலேயே இங்கேயே வந்து 2ஆம் நம்பர் ரேஷன் கடைக்கிட்டேயே நடந்தது. நிறையாவே நடந்திருக்குண்ணா. அது வந்து எப்படி சொல்கிறது, எங்கே போனாலுமே இப்போ ஒரு சாதாரணமாக எங்கே எடுத்துக்கிட்டாலும் திருட்டு தான், கொள்ளை தான், நகை போட்டுட்டு போக முடியாது. சின்ன பசங்களை பாதுகாப்பாக எங்களால் வச்சுக்க முடியல. இப்போ சங்கராபுரம் இந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து மக்கள் எதிர்கொள்வாங்க? ஜெயலலிதா அம்மா ஆட்சி இருக்கும்போது அப்போ எங்களுக்கு லெட்டின் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இப்போ கலைஞர் ஆட்சி வந்தோன்னா லெட்டினே இல்லை எங்களுக்கு. நாங்கள் இந்த ரயில்வே ரோட்டு, எங்கள் வீதியில் ஒரு ரயில்வே ரோடு இருக்கும், அங்கே தான் போவோம். அங்கே அந்த சைடு ஃபுல்லாக ஆம்பளைங்க துரத்துட்டு வராங்க, அதிகமாக பிரச்சனை வருது. அதனால் எங்களுக்கு ஒரு லெட்டின் மட்டும் வேணும். தொகுதியில் அடிப்படை பிரச்சனை இருக்குது, நிறையா இருக்குது. அதை விட தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய பிரச்சனை இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்போ வந்தாலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா 2006 to 2011 வரும்போது கரண்ட்டு கட்டு, இது ஆற்காடு வீராசாமிங்கிறவர் தான் அந்த மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவரே சட்டசபையில் சொன்னார், சம்சாரம் இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த 2006 to 2011 சிறு தொழில் எல்லாருமே, ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ கூட காரங்களும் கரண்ட் இல்லை, ஃபோட்டோ எடுக்க போனாங்கன்னா கரண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது. அதே இப்போ 2021 to இப்போ 2026 இப்போ ஆட்சி வந்தாங்க பாருங்கள், அப்போ கரண்ட்டு கட்டு, இப்போ கரண்ட்டு பில்லு திருப்பி ஏற்றி தொழிலெல்லாம் நலிவடைகிற அளவுக்கு போயிருக்கு. எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்பிச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தால் தான் பொதுமக்களுக்கும் நல்லது. நான் கேட்குறது என்ன தெரியுமா, சின்ன சேலத்துக்கு தண்ணி மெயின், 2வது ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு பஸ் வசதி. இது 2 பேர் வயசானவங்க போகிறது வந்து 100 ரூபா ஆட்டோ கொடுத்து போக முடியுமா? போக முடியாதுல்ல. இருக்கிறவங்க போவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அது வந்து நான் எழுதியே கொடுத்துருக்குறேன். எழுதி கொடுத்து நான் அதை செய்யலை, கொடுக்கல. எழுதி கொடுத்துமே பஸ் வரலையா? இல்லை, இப்போ எழுதி கொஞ்ச நாளைக்கு முன்னே எழுதி கொடுத்தோம், அது கண்டுக்கவே இல்லை. உங்கள் எம்எல்ஏ போய் சொன்னீங்களா? எம்எல்ஏட்ட நான் எங்கே போகிறது? நான் ஒண்டியமா போக முடியும்? யாராவது சொல்லிருப்பாங்களா எம்எல்ஏ கிட்ட பஸ் இல்லைங்க ஊருக்கு அப்படின்னு? அது யார் சொன்னாங்கன்னு சொல்லன்னு தெரியல. பஸ் வசதி வேணும், பஸ்ஸு போகிறதுக்கு. எல்லா இடத்துலையும் பாருங்கள், ஃப்ரீ பஸ் விட்ருக்காங்களா ஆஸ்பத்திரிக்கு, இந்த மாதிரி இங்கே கிடையாது. ஆட்டோவுக்கு தான் போகணும், இல்லைன்னா நடந்து. இப்போ என்னால் நடந்து போக முடியுமா? போக முடியாதுல்ல. மெயின் தண்ணி, 10 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வந்தால் எப்படிங்க குடிக்கிறது? சார் நாங்கள் நகராட்சின்னு கேட்டோம், அது வரல. 2வது பாதாள சாக்கடை திட்டம் கேட்டோம், அது வரல. இங்கே வந்து சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது, அதை பெருசாக உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்டோம், அது வரல. இப்படி எதுவும் கோரிக்கை வச்சோம், எதுவுமே வரல. அதனால் எந்த ஒரு அடிப்படையுமே அவர் செய்யலை, எந்த ஒரு அடிப்படை வசதியுமே அவர் செய்யலை. ஆனால் எப்படி தான் வந்து தொடர்ந்து மறுபடியும் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்குறாருன்னு தெரில. மக்களை ஏமாற்றி 5 முறையாக ஓட்டு கேட்டு வர்றாரு. 5 முறையாக ஓட்டு கேட்டு மறுபடியும் நிற்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அவர். ஆனால் மக்கள் நல்லா தெளிவாக இருந்து ஓட்டு போட்டு திரு ராகேஷ் அவர்களை வெற்றி பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். 1000 ரூபா காசே வரல எனக்கு. நான் என்ன பண்ணுவேன், எங்கள் வீட்டுக்காரங்களும் இல்லை, தனியாக தான் இருக்கோம். எழுதி போட்டோம் நாங்கள் எத்தனை தடவை, கேட்டது போய் அங்கே கேளுன்றாங்க. அப்போ அதுலேருந்து 1000 ரூபா காசே எனக்கு வரதே இல்லை அப்படின்னு கேட்குறவங்க தான் சொல்லிடுறாங்க. போய் அங்கே போய் கேளுங்க, என்னகிட்ட கேட்குறீங்க? அங்கே போய் கேட்டதுக்கு அவங்கள கேளுன்றாங்க. எங்கெங்கே அலைய வச்சாங்க, நாங்களும் யாரையும் கேட்டு பார்த்துட்டோம், எழுதி போடவும் வரவே இல்லை அது காசு. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்களே துணி அயன் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அரசு சார்பாக உங்களுக்கு எந்த உதவியும் செய்யல? அது எதுவும் கிடையாது. இப்போ விதவை பணம்லாம் வருது, அது எதுவுமே இல்லை கண்ணு, எதுவும் வருது. உதயசூரன் கிட்டத்தட்ட 10 வருஷமாக அவர் தான் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. இது வரைக்கும் எங்கள் ஊருக்குன்னு சின்ன சேலத்துக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் பெருசாக கிடையாது, ட்ரைனேஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது.
இவர் நான் ஓட்டு போடக்குள்ளே அவரை பார்த்தது தான். அதுக்கப்புறம் 2 டைம் இந்த வருஷத்து 5 வருஷத்தில் 2 டைம் தான் அவரை பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கல. இப்போ ஓட்டு கேட்க வந்தப்போ தான் பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே ஒரு 5 வருஷம் பீரியடில் பார்த்தீங்கன்னா தண்ணி கோமிகை டேம் தண்ணி இந்த பக்கம் வரும். 10 வருஷத்துக்கு முன்னாடி மழை இங்கே கம்மியாக இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி கோமிகை டேமு தண்ணி அதிமுக ஆட்சியில் அது சரி பண்ணாங்க, ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து 10 வருஷத்தில் அந்த தண்ணி உண்டான வர வழியே பண்ணலை. இவர் கேட்டால் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வீணாக தான் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேமில் வர தண்ணி இப்போ ஒரு 4-5 ஊர் ஏரிக்கு போகும். அந்த ஏரியெல்லாம் மூடி சின்ன சேலத்துக்கு விட மாட்டாங்க. என்ன கேட்டால் அந்த பெரிய வாய்க்காராது தூர் வரவே கிடையாது. 10 வருஷமாக தூர் வர கிடையாது, ஒன்றுமே பண்ண கிடையாது. அதனால் ஒரு மாற்றம் தேவைப்படுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இவர் இது வரைக்கும் எதுவும் செய்யலை. மாற்றம் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை. இப்போ எங்கள் தெருவில் டேங்கு தண்ணி வசதி ஒன்றும் இல்லை. ஒரு டேங்க் இருக்குது, அது கொஞ்சம் சீர் பண்ணுத்தாங்கன்னு சொன்னாலும் அதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. நான் அப்படி தான் சொல்கிறாங்க. பொதுமக்கள் எல்லாம் குடிநீர் ஆதாரம் முதல்ல கேட்குறாங்க. குடிநீர் வந்து இங்கே சகராபுரம் தொகுதியில் குடிநீர் ஆதாரம் வந்து எல்லாருமே கேட்குறாங்க. குடிநீர் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே நல்ல தண்ணி கிடையாது, சுத்தமாக கிடையாது. அது சின்ன சேலத்தில் வந்து நல்ல தண்ணின்றது கிடையாது. சின்ன சேலத்தில் குடிக்கிறது எல்லாமே வந்து உப்பு தண்ணி தான். இந்த சின்ன சேலம் பகுதியில் வந்து கிட்னி ஃபெயிலியரும் கேன்சரும் அதிகமாக இருக்கிறது இந்த சின்ன சேலம் பகுதியில் தான். இங்கே குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியே கிடையாது. இது குறித்து நீங்கள் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்னீங்களா? சொன்னார். எல்லாம் இங்கே மக்கள் வந்து கருத்து வச்சோம். நம்ம கோமிகை டேம்லேருந்து இங்கே வர தண்ணி அதுவே வந்து ப்ராப்பராக வரல. எது சொன்னாலும் அவர் காதில் வாங்குறதே கிடையாது. இங்கேருந்து போய் இருக்கிற சங்கம் எல்லாமே எல்லா லைன்ஸ் கிளப் இந்த கிளப் எல்லா கிளப்லையும் போயிட்டு நாங்கள் சொல்லியாச்சு. இருந்தாலும் அதுக்கான தண்ணி இங்கே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே என்ன வேணும், என்ன திட்டம் வேணும், இது வந்தால் எங்கள் ஊருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன? இப்போ உங்கள் ஊரில் படிக்கிற பசங்க வந்து வெளியூருக்கு தான் போய் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? என் பொண்ணு காலேஜுக்கு போகிறதுக்கு வேணும். என் பொண்ணு இங்கேருந்து சடையம்பட்டிக்கு போகுது. அதில் வசதி இல்லை. பஸ்ஸு போகிறதுக்கு அது டைமு கணக்கில் போகுது. இங்கே இருந்தால் கிட்டே போகும் பொண்ணு. அதெல்லாம் அது பஸ்ஸு வேணும், இந்த தடம் வேணும், டிச்சு வேணும், காலேஜு முக்கியம் வேணும். அதான். சரி, உங்கள் ஊரில் இதெல்லாம் இல்லையா? உங்கள் எம்எல்ஏ போய் சொன்னீங்களா? எங்கே சொல்லலையே. நாங்கள் தான் எம்எல்ஏ பார்க்கவே இல்லை. பார்த்தா தானே சொல்லணும். கச்சிராபுரத்துக்கு தண்ணி வரணும் டேமில். அது வரது இல்லையா? வரல. சங்கராபுரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ மலைவாழ் மக்களுக்கு இங்கே எல்லாமே வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்காக ஒன்று கள்ளக்குறிச்சிக்கும் சங்கராபுரத்துக்கும் வர வேண்டியதாக தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து சரியான பேருந்து வசதி இல்லை, சாலை வசதி இல்லை. அந்த சாலை வசதி, பேருந்து வசதியெல்லாம் வந்து இன்னமும் செஞ்சு தராமல் இருக்குது. நிறைய மலை கிராமங்கள், குக்கிராமங்கள்லாம் அடிப்படை வசதிகளே இல்லாமல் இருக்குது. அந்த வசதிகள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணி தரணும். இப்போ சின்ன சேலத்தில் வந்து ஏரி வேலையை கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏரி வேலை கொடுக்கறதில்ல. சரி, இப்போ கடைசியாக எப்போ ஏரி வேலை அங்கே வந்துச்சு? இங்கே வரவே இல்லை. சார், நானும் ஒரு பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவன் தான். அந்த சாதியை தக்க வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நான் ஒரு என் வயசு பூராமே பாடுபட்டேன். 50 வயசு ஒரு சாதியை தக்க வைக்கவே நான் 50 வருஷம் உழைச்சிருக்கேன். என் வயசு 50 தான். இந்த 50 வருஷமாக நான் இந்த பழங்குடியினர் இருக்கேன்னு இந்த லோக்கலில் இருக்கிற பழங்குடியினர் தான் கீழே, அங்கே இருக்கவங்களாம் மேலெல்லாம் இல்லை. எல்லோரும் ஒரே பங்கு தான். தரைவாழ் பழங்குடியினர், மேலே மலையில் இருக்கிற பழங்குடியினர்லாம் தனித்தனியாக பாகுபாடு கிடையாது. எல்லாம் சம உரிமை உள்ள நாடு. அதனால் அந்த சம உரிமை உள்ள நாடில் பிரித்து பார்க்குறாங்க. கட்சிக்காரங்க வேறு, தனியாக வேறங்கன்னா. ஆனால் ஒரு இதுலேயும் நம்மளுக்கு அதெல்லாம் இல்லை. இப்போ எங்கள் சமுதாயத்தில் யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே நல்லது இது செய்யவே இல்லை. அண்ணன் உதயசூரி அண்ணன் இது வரைக்கும் எம்எல்ஏ ஆனதுலேருந்து எங்களால் பார்க்கவே முடியாது. ஓட்டு கேட்க வரும்போது நாங்கள் ஒரு சால்வை போடுவோம், பார்ப்போம், பேசுவோம், யதார்த்தமாக மரியாதை தருவார். அதுக்கப்புறமேலே எங்களை கண்டுக்கவே மாட்டார். அவர் பார்க்கவே முடியாது, வாய்ப்பும் கிடைக்காது. அதனால் எங்களுக்கு புதுசாக ஒரு மாற்றம் வரணும். அதனால் எங்கள் ஊருக்காரர் இது வரைக்கும் யாருமே வரவே இல்லை. சின்ன சேலத்தை சார்ந்தவங்க இந்த தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். வந்தால் ஒரு பழங்குடியினர் சமுதாயத்துக்கு தனியாக ஏதாவது ஒரு நல்லது செய்யணும். அந்த ஒரு நம்பிக்கையாக எங்கள் சமுதாய மக்கள் எல்லாருமே நாங்கள் வந்து பழங்குடியினர் சமுதாய சார்பாக நான் கேட்குறேன், ஒரு ஐயா ராகேஷ் மாதிரி ஒரு இளைய துடிப்பான உள்ளவர் அவர் வந்து வரணும். கட்சிக்காக இல்லை, ஒரு நல்ல மனிதன், துடிப்பான ஒரு மனிதன், நல்ல வயசு, சின்ன வயசுக்காரராக இருக்கார். மக்கள் மேலே பற்று உள்ளவராக இருக்கார். சாதி பேதம் இல்லை, எதுவுமே சாதி மதம் எதுவுமே கிடையாது. சம உரிமை, சமநிலை, சம மனசு, இரக்க குணம் இருக்குது அவர்கிட்ட. இரக்க குணமும் இருக்குது, மனுஷன் மேலே பற்று இருக்குது. அதனால் அவர் தான் வரணும்னு நாங்கள்லாம் ஆசைப்பட்றோம். குடிநீர் பிரச்சனை பெருசாக இருக்குது. இந்த குடிநீர் பிரச்சனையை சரி பண்ணவே மாட்டேங்கிறார். இந்த எம்எல்ஏட்டு எத்தனையோ பேர், எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம், இந்த ஊர் தலைவர்கள் எல்லாருமே போகிறாங்க, வராங்க, கேட்குறாங்க. ஆனால் எங்கள் மேலே, எங்கள் மண்ணு மேலே அவருக்கு ஆசையே கிடையாதுங்க. அவர் சம்பாதிக்கிறதுக்கு தான் பாடுபடுறாரு, வராரு. அவங்க சமுதாயத்தை, அவங்க கட்சியை தான் பார்க்குறாரு. எங்களை பார்க்கவே இல்லை.
தண்ணிக்காக எந்த ஒரு வசதியும் செய்யவே இல்லை. இங்கே கூட்டோடு வந்துருச்சு மேட்டூர் தண்ணி, அந்த தண்ணி இங்கே வர வச்சா எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை நல்லா இருக்குங்க. ஆனால் கோமிகி குடிநீர் தான், கோமிகி டேம்லேருந்து தண்ணி வர வைக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே இருக்கிற கோமிகி டேம் தண்ணி இங்கே எங்களுக்கு வர மாட்டேங்கிறாங்க. 10 வருஷமாக கேட்டுட்ருக்கோம், அவர் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறார். எங்கள் ஊருக்கு வாங்க, உங்களுக்கு நாங்கள் தண்ணி தரோம், உங்கள் ஊரில் இருந்தால் நாங்கள் எப்போ தண்ணி தருவோம் அப்படின்லாம் சொல்கிறாரு அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டு பொதுநலத்துக்கு வந்துட்டு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி மக்கள் அவரை அடிக்கடி ஜெயிக்க வைக்கிறாரு. ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவரை மட்டும் வளர்த்துக்கிறாரு, அவங்க சார்ந்த கட்சிக்காரங்களை வளர்த்துக்கிறாங்க, பொதுநலத்துக்கு வர மாட்டேங்கிறாரு. புரியுதுங்களா? எந்த ஒரு பொதுநலமும் இல்லாத வரணும், அவங்க தான் தலைவர். இவருக்கு அந்த மனப்பான்மை இருக்குது. கண்டிப்பாக அந்த கடவுளோட துணையோடு சொல்கிறேன், எங்களோட ஆதரவோட கண்டிப்பாக ராகேஷ் தான் ஜெயிப்பார், அவ்வளோதான்.